10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the topic antigen-antibody interaction. The reaction between an antigen and antibody is the basis for humoral immunity or antibody mediated immunity. ஆக்சுவலாக வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்றது ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ரியாக்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் வந்து இம்பார்ட்டண்ட். அப்போ நமக்கு எந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இம்யூனிட்டி என்ன அப்படின்னா ஹியூமரல் ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா நேச்சுரல் இம்யூனிட்டி ஆர் இன்னேட் இம்யூனிட்டி. த காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்கின், மியூக்கஸ் மெம்பரேன், அப்புறம் வந்து ஃபிசியலாஜிக்கல் பேரியர், தென் ஃபேகோசைட்டிக் பேரியர், இன்ஃப்ளமேட்டரி பேரியர், இதெல்லாம் வந்து பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஆக்சுவலாக ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம். ஸோ நமக்கு ஆன்டிபாடி ஆன்டிஜன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஹியூமரல் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இது வந்து கேரி அவுட் பண்ணாது. ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் is the basis for humoral immunity or antibody mediated immunity. The reaction between antigen and antibody occurs in 3 stages. இப்போ நமக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகக்கூடியது வந்து 3 ஸ்டேஜஸில் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ரெண்டு வந்து ஜாயின் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அது என்ன சொல்கிறோன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலாக நமக்கு பஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, சீல் பிடிக்குதுன்னு சொல்கிறோம், அது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இருக்கும், ஆன்டிஜன் ஆன்டிபாடி இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளோட டிஷ்யூ ஃப்ளூயிட், WBC எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொன்னேன். ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா visible events like precipitation, agglutination, opsonization and also neutralization. ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த precipitation, agglutination, opsonization இதான் வந்து நான் வந்து பஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது பஸ் சீல். இது வேறு வேறு ஃபார்மில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சில பஸ் வந்து நமக்கு ரொம்ப திக்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், சில இது வந்து வாட்ரியாக இருக்கும். அதிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, இதான் வந்து விசிபிள் ஈவெண்ட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் பஸ் வந்து விசிபிள் ஈவெண்ட்ஸ் லைக் ப்ரெசிபிடேஷன், அக்ளூட்டினேஷன், ஆப்சனைசேஷன். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் இட்ஸ் நியூட்ரலைசேஷன். ஓகே, ஆன்டிஜன் அதனோட நியூட்ரலைசேஷன் என்ன சொல்லணும்னா ஃபைனல் ஸ்டேஜ் டிஸ்ட்ராய் ஆகிறது. ஆக்சுவலாக வந்து இந்த 3 ப்ராசஸ் தான் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனோட பேசிக். ஓகே, தென் binding force of antigen antibody reaction. Binding force of antigen and antibody reaction. இப்போ அந்த ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் வந்து ரியாக்ட் ஆகும்போது அதனோட பைண்டிங் ஃபோர்ஸ் ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அதை வந்து நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The binding force between antigen and antibody is due to 3 factors, namely closeness between antigen and antibody. ஆக்சுவலாக வந்து 3 ஃபேக்டராக வந்து அது ஆக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி, ரெண்டுக்கும் இடையில க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ஃபஸ்ட்டு ஃபேக்டர், ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு. செகண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ் வந்து நான் கோவாலன்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். செகண்ட் ஃபேக்டர் வந்து நான் கோவாலன்ட் பாண்ட்ஸ் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். தேர்ட் ஃபேக்டர் வந்து அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி. ஆன்டிபாடி வந்து எப்படி வந்து கம்பைன்ட் ஆகுது அப்படின்றது வந்து தேர்ட் ஃபேக்டர். 3 ஃபேக்டராக வந்து இது ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. செகண்ட் ஒன் நான் கோவாலன்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். Third,
affinity of antibody. Okay, then when antigen and antibody are closely fitted, the strength of binding is great. ஆக்சுவலாக வந்து ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது க்ளோஸாக வந்து ஃபிட் ஆகும்போது அதனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக ஹையாக இருக்கும். When antigen and antibody are closely fitted, the strength of binding is great. When they are apart, binding strength is low. ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சு போகும்போது அதனோட பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப லோ ஆகிடும். ஃபிட் ஆகும்போது பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து ஹையாக இருக்குது. ரெண்டும் வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகும்போது ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப லோவாக இருக்கும். The bonds that hold the antigen to the antibody combining site are all non-covalent in nature. 1 mark கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த பாண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து non-covalent in nature. The bonds that hold the antigen to the antibody combining site are all non-covalent. எல்லாமே கண்டிப்பாக வந்து இது non-covalent தான் இருக்கும். இப்போ non-covalent பாண்ட்ஸில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா this includes hydrogen bonds, then electrostatic bonds, van der Waals and hydrophobic bonds. ஆக்சுவலாக non-covalent பாண்ட்ஸில் வந்து எது இன்க்ளூட் ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்ஸ், van der Waals forces and hydrophobic bonds. ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் நார்மலாக நமக்கு தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா it is characterized by electrostatic attraction between ions and molecules. அயான்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் இடையில் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்ஸு. தென் van der Waals ஃபோர்ஸ் ஆர் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட்ஸு. ஃபோபிக் மீன்ஸ் ஹேட்டிங், ஃபிலிக் வந்து அட்ராக்டிங், ஃபோபிக் அப்படின்னா வந்து hydrophobic interactions occurs due to the attraction between hydrophobic antibody and the metal surface, resulting in physical adsorption. Adsorption அப்படின்னா not absorption, அதாவது டிஃப்யூஸ் ஆகாது, சர்ஃபேஸில் மட்டும் வந்து the attachment of the molecules in the surface only. சர்ஃபேஸில் மட்டும் வந்து ஒட்டிக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து டிஃப்யூஸ் ஆகாது. அது என்ன சொல்கிறோன்னா அப்சார்ப்ஷன். இந்த ப்ராசஸ் இன்டியூஸ் பண்ணுறதா வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் பாண்ட்ஸ். ஓகே, தென் சீஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் ஆர் டு டிட்டர்மைன் blood groups for transfusion, to study serological ascertainment of exposure to infectious agents, to develop immunoassays for quantification of various substances, to detect the presence or absence of protein in serum, and to determine the characteristics of certain immunodeficiency diseases. ஆக்சுவலாக வந்து சீஃப் அப்ளிகேஷன் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன அப்படின்னா அதனோட அப்ளிகேஷன் வந்து சீராலஜிக்கல் அசர்டைன்மெண்ட். இப்போ நம்மளோட பிளட் குரூப்பை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் ஏபி அண்ட் ஓ. இதில் வந்து நமக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இதை வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். அப்போ இதனோட அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா சீராலஜிக்கல், டு ஸ்டடி தி சீராலஜிக்கல் அசர்டைன்மெண்ட். அசர்டைன்மெண்ட் மீன்ஸ் சர்டைன்லி, அதாவது அதனோட ப்ரூஃப் அதை என்ன டெஸ்ட், என்ன பிளட் குரூப் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா வந்து இதனோட சீஃப் அப்ளிகேஷன். ஓகே, then immunoassays for quantification of various substances to detect the presence or absence of protein in serum, and to determine the characteristics of certain immunodeficiency diseases. ஆக்சுவலாக வந்து immunodeficiency டிசீஸில் வந்து நம்ம எய்ட்ஸ் தான் வந்து மேஜராக immunodeficiency டிசீஸ். அதில் பிளட் சீரத்தில் வந்து அதுக்குரிய பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஆன்டிபாடிஸ், இப்போது நமக்கு எய்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து எய்ட்ஸ் வைரஸ் அதனோட ஆன்டிபாடிஸ், எய்ட்ஸ் வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் வந்து பாடியில் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ சீஃப் அப்ளிகேஷன் அப்படின்றதுன்னா டு ஸ்டடி சீராலஜிக்கல் அசர்டைன்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் டு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ஓகே, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். ஆக்சுவலாக வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. த ரியாக்ஷன் பிட்வீன் சாலிபிள் ஆன்டிஜன்ஸ். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ப்ரிசிபிட்டேஷன், அக்ளூட்டினேஷன், ஆப்சனைசேஷன், நியூட்ரலைசேஷன். 4 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ப்ரிசிபிட்டேஷன். த ரியாக்ஷன் பிட்வீன் சாலிபிள் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி லீட்ஸ் டு visible precipitate formation which is called precipitin reaction. ஆக்சுவலாக வந்து இந்த precipitation அப்படின்றது என்ன அப்படின்னா சாலிபிள் ஆன்டிஜன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் வந்து எப்படி இருக்கும்னா சாலிபிள் கண்டிஷனில் கரையக்கூடிய தன்மையில் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு ப்ரிசிபிட்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். 2 ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரிசிபிட்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஆக்சுவலாக வந்து ப்ரிசிபிட்டேஷன் சாலிபிள் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரெண்டும் வந்து ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரிசிபிட்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆன்டிபாடிஸ் டூரிங் ப்ரிசிபிட்டேஷன் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ப்ரிசிபிட்டின். ஆக்சுவலாக அதில் வந்து இன்வால்வ் ஆன ஆன்டிஜன் ப்ரிசிபிட்டேஷன் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆன ஆன்டிஜன் என்ன சொல்லுவோம்னா ப்ரிசிபிட்டினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிசிபிட்டினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அதனோட ஆன்டிபாடி பார்ட்டை வந்து என்ன சொல்லணும்னா ப்ரிசிபிட்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ் தட் பிரிங் அவுட் precipitate formation on reacting with antigens are called as precipitins. ஓகே, அதாவது ஆன்டிபாடிஸ் that brings about precipitation process that is formation on reaction with antigen are called precipitins. ஓகே, இப்போ வந்து இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிபாடி பார்ட்டை வந்து ப்ரிசிபிட்டினோ ஆன்டிஜன் பார்ட்டை ப்ரிசிபிட்டினோஜன் அப்படின்னும் சொல்கிறோம். செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அக்ளூட்டினேஷன். ஓகே, whenever a particulate antigen interact with the antibody it would result in clumping or agglutination of particulate antigen. Clumping or agglutination of particulate. Particulate means insoluble antigens. அதில் வந்து soluble antigen பார்த்தோம். இதில் வந்து insoluble antigen which is called as agglutination reaction. இதை வந்து என்ன சொல்கிறோன்னா agglutination or clumping அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் வந்து திரிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறோம்ல, பால் வந்து அக்ளூட்டினேஷன் ஆகுது கிளம்பிங் ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து திரிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். த ஆன்டிபாடி இன்வால்வ் இன் bringing about agglutination reaction is called agglutinin. ஆக்சுவலாக இதில் ரியாக்ட் ஆகக்கூடிய ஆன்டிபாடி பார்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்ளூட்டினின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிஜன் பார்ட்டை வந்து என்ன சொல்கிறோம்னா அக்ளூட்டினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய அக்ளூட்டினேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிஜன் அக்ளூட்டினோஜன் அப்படின்னும் ஆன்டிபாடிஸ் வந்து அக்ளூட்டினின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் வந்து ப்ரிசிபிட்டேஷனில் வந்து சாலிபிள் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ், அக்ளூட்டினேஷனில் வந்து பார்ட்டிகுலேட் அப்படின்னா இன்சாலிபிள் ஆன்டிஜன் அண்ட் சாலிபிள் ஆன்டிபாடிஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நெக்ஸ்ட் டைப் ஆப்சனைசேஷன். ஆப்சனைசேஷன் ஆர் enhanced attachment is process by which a pathogen is marked of ingestion and destruction by a phagocyte. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா ஆப்சனைசேஷனில் வந்து பேத்தோஜன் வந்து ஒரு ப்ரோட்டீன் கோட்னால் வந்து மென்ஷன் அதாவது அடையாளப்படுத்தப்படும். அதை வந்து தனியாக வந்து தெரிகிற மாதிரி ஃபேகோசைட்டிக் செல்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஆன்டிபாடிஸ் வந்து அதை வந்து கவர் பண்ணும். தென் ஆப்சனைசேஷன் இன்வால்வ்ஸ் த பைண்டிங் ஆஃப் அன் ஆப்சோனின் தட் இஸ் ஆன்டிபாடி. அதாவது ஆப்சோனின் அப்படின்ற ஆன்டிபாடிஸ் பார்ட் அதாவது ப்ரோட்டீன் பார்ட் வந்து ஒரு மைக்ரோபை வந்து கவர் பண்ணும்போது ஈஸியாக வந்து பாகோசைட்டிக் செல்ஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணுது. தென் டு எ ரிசெப்டார் ஆன் த பேத்தோஜன் செல் மெம்ப்ரெயின். ஆஃப்டர் ஆப்சோனின் பைண்ட்ஸ் டு தி மெம்ப்ரெயின், phagocytes are attracted to the pathogen. So, opsonization is the process in which the pathogens are coated with a substance called an opsonin. Okay, pathogens வந்து எதனால கோட் பண்ணப்படுது அப்படின்னா ஆப்சோனின் அப்படின்ற ப்ராடக்ட்னால வந்து கவர் ஆகுது. Then marking the pathogen out for destruction by a immune system. This result in much more efficient phagocytosis.
ஆக்சுவலாக வந்து மைக்ரோப்ஸை வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஆப்சோனின் அப்படின்ற பார்ட் வந்து கவர் பண்ணும்போது ஃபாகோசைட்டிஸ் ப்ராசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஃபாகோசைட்டோசிஸ் அப்படின்னா வந்து என்கல்ஃபிங் ஆஃப் த மைக்ரோப்ஸ் பை ஃபாகோசைட்டிக் செல்ஸ். ஃபாகோசைட்டிக் செல்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, மேக்ரோஃபேஜஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் தான் வந்து ஃபாகோசைட்டிக் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபாகோசைட்டோசிஸ் ப்ராசஸை பண்ணுறதுக்காக இது வந்து ஈஸி பண்ணி கொடுக்குது இந்த ப்ராசஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நியூட்ரலைசேஷன். The neutralization reactions are the reactions of antigen antibody that involve the elimination of harmful effects of bacterial exotoxins or virus by specific antibodies. ஆக்சுவலாக வந்து நியூட்ரலைசேஷன் அப்படின்னா வந்து எலிமினேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பாக்டீரியல் எக்ஸோடாக்சின்ஸ். எக்ஸோடாக்சின்ஸ் அப்படின்னா வந்து பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய, அதாவது அதனோட அவுட்டர் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய டாக்சின்ஸ், அது எக்ஸோடாக்சின் சொல்வோம். ஆர் எ வைரஸ் பை ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ். ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிஜன் கூட, ஆன்டிஜன்னா வைரஸ் பாக்டீரியா கூட கரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகி அதை எலிமினேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்கிறோன்னா நியூட்ரலைசேஷன். These neutralizing substances, that is antibodies, are known as antitoxins. இதில் வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆன்டிடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். This specific antibody is produced by a host cell in response to bacterial exotoxin or corresponding toxoid. இதில் வந்து கரெக்டாக பர்டிகுலராக வந்து இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் மைக்ரோபியல் ப்ராடக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி அதை வந்து இன்ஆக்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ண, இல்லை அப்படின்னா எலிமினேட் பண்ணிடும். திஸ் இஸ் நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ். These are the types of antigen antibody reactions. Okay, இது எல்லாமே வந்து நமக்கு visible events. precipitation, agglutination, opsonization, neutralization, இது எல்லாமே வந்து நமக்கு visible events. நம்ம கண்ணால் வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதில் இன்வால்வ் ஆன மைக்ரோப்ஸ், ஆன்டிபாடிஸ், ஆன்டிஜென்ஸ் இதை வந்து நம்ம வந்து WBC செல்ஸ் இதெல்லாம் வந்து நேக்கட் ஐனால் பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வேக்சின்ஸ். Next topic or heading, vaccines. What are vaccines? Vaccine is a biological preparation that provides active acquired immunity to a particular disease and resembles a disease causing microorganism and is often made from weakened or attenuated or killed forms of microbes. ஆக்சுவலாக வந்து வேக்சின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா வந்து மைக்ரோப்ஸ், இட் கண்டெய்ன்ஸ் மைக்ரோப்ஸ், மைக்ரோபியல் ஆர்கனிசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. அக்யூர்ட் இம்யூனிட்டியில் வந்து 2 டைப் இருக்குது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ்னு சொல்லிட்டு. இதில் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த வேக்சின்ஸு. பாசிவ் அப்படின்றது வந்து நேச்சுரலாக மதர் பாடியிலேருந்து ஃபீட்டஸ்க்கு வந்து கிடைக்கிறது என்ன சொல்வோம் அப்படின்னா பாசிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. அதாவது ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும்போது மதரோட பாடியிலேருந்து ஆன்டிபாடிஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து கிடைக்கும். வாட் ஆர் வேக்சின்ஸ்? வேக்சின் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட் active acquired immunity to a particular disease and resemble a disease causing microorganism and is often made from weakened or attenuated or killed forms of the microbes. The toxins are one of its surface proteins. ஆக்சுவலாக வந்து வேக்சின் அப்படின்றது வந்து என்னென்னா பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். இது எங்கேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம், அதனோட பை ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ், இந்த மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வேக்சின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த வேக்சின்ஸில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வீக்கண்ட் ஆர் அட்டனுவேட்டட் கில்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அட்டனுவேட்டட் ஸ்டேஜில் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், அட்டனுவேட்டட் அப்படின்னா வந்து இன்ஆக்டிவ், வீக்கண்டு ரொம்ப வீக்காக, அடுத்து வந்து கில்டு ஃபார்ம்ஸ். இப்போ ஒரு வைரஸ் வந்து க்ரோ ஆகுது இல்லை பாக்டீரியா க்ரோ ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம அதனோட பவரை வந்து லெஸ் பண்ணுறது தான் வந்து வீக்கன் ஆர் அட்டனுவேட்டட். அட்டனுவேஷன் மீன்ஸ் லெசனிங் ஆர் எலிமினேஷன் அப்படின்னு அர்த்தம். கில்டு ஃபார்ம்ஸு அதை வந்து ஹீட் பண்ணி கில் பண்ணி அதே மைக்ரோப்ஸை நம்ம பாடிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். தென்
இந்த வேக்சின்ஸ் வந்து நம்ம பாடியில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, வேக்சின்ஸ் டீச் அவர் பாடி ஹவ் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் வென் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா இன்வேட் இட். டிஃபெண்ட் மீன்ஸ் டிஃபென்ஸ் இட் செல்ஃப். நம்ம பாடிக்கு வந்து எப்படி டிஃபென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றதை வந்து டீச் பண்ணுறது வந்து வேக்சின்ஸ். வேக்சின்ஸ் டெலிவர் ஒன்லி வெரி லிட்டில் அமௌண்ட்ஸ் ஆஃப் inactivated or weakened viruses or bacteria or parts of them. Deliver only very little amounts of inactivated, weakened viruses or bacteria. ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இதுதான் நமக்கு வந்து அது டெலிவர் பண்ணுது. இதுனா inactivated, weakened viruses. This allows the immune system to recognize the organism without actually experiencing the disease. ஆக்சுவலாக நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு மைக்ரோப்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. Then some vaccines need to be given more than once. That is booster vaccination to make sure the immune system can overcome a real infection in the future. ஆக்சுவலாக வந்து நம்ம வேக்சின் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேக்சின் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூஸ்டர் டோஸ் வந்து கொடுக்குறோம். பூஸ்டர் அப்படின்னா செகண்ட் டைம் கொடுக்கக்கூடிய வேக்சின். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கல் டிஸ்டன்ஸில் வந்து பீரியாடிக்கல் டைமில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த வேக்சின் வந்து நமக்கு ஃபர்தராக என்ன பண்ணும் அப்படின்னா த இம்யூன் சிஸ்டம் கேன் ஓவர் கம் எ ரியல் இன்ஃபெக்ஷன் இன் தி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து டக்குன்னு வந்து மைக்ரோப்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஈஸி பண்ணுறதுக்காக பூஸ்டர் டோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, தென் வேக்சின் இனிஷியேட்ஸ் த இம்யூனைசேஷன் ப்ராசஸ். த வேக்சின்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் first, second and third generation vaccines. First generation ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னா என்ன, இதை வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்தர் சப்டிவைடட் இன்ட்டு லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின் அண்ட் டாக்ஸாய்டு வேக்சின்ஸ். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்ம திரும்பவும் வந்து ஃபர்தராக 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். என்னெல்லாம், லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின் அண்ட் டாக்ஸாய்ட்ஸ் 3 வந்து டிவைட் பண்ணுறோம். இதில் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின் அப்படின்னா என்ன, இட் இஸ் த யூஸ் ஆஃப் வீக்கண்ட் ஏஜ்ட் லெஸ் விர்லன்ட் ஃபார்ம் ஆஃப் வைரஸ். அதாவது வைரஸை வந்து நம்ம வந்து வீக்கன் பண்ணுறோம், இல்லைனா ஏஜ்டு. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் கல்ச்சர் வைரஸை வந்து கல்ச்சர் பண்ணுறோம், இல்லை ஒரு பாக்டீரியா வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோன்னா ஃப்ரெஷ் கல்ச்சரில் வந்து அது டிசீஸ் காஸ் பண்ணோம். அதே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு வளர்த்துக்கிட்டே க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஏஜ்டு கல்ச்சராக வந்து மாறிடும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அதனோட விருலன்ஸ் போய் டிசீஸ் காசிங் எஃபெக்ட் வந்து போய் எப்படி வரோன்னா இம்யூனிட்டி வந்து கொடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து அதுக்கு கிடச்சிரும். லெஸ் விருலன்ட் ஃபார்ம்ஸ், அதனால் அது வந்து லெஸ் விருலண்ட்டாக வந்து மாறிடும். விருலன்ட் மீன்ஸ் டிசீஸ் காசிங் எபிலிட்டி, அது வந்து லெஸ்ஸாக வந்து அது மாறிடும். எக்ஸாம்பிள், மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ரூபல்லா வேக்சின். அதை வந்து எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். எம்எம்ஆர் வேக்சின், இந்த வேக்சின் வந்து எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சினில் ஃபஸ்ட்டு டைப் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ரூபல்லா வேக்சின். அண்ட் த வெரிசெல்லா வேக்சின், அதாவது சிக்கன் பாக்ஸ் வேக்சினை வந்து எதுக்கு வந்து எதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சினுக்கு எக்ஸாம்பிள் வந்து எம்எம்ஆர் அண்ட் சிக்கன் பாக்ஸ் வேக்சின். தென் கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ் ஆர் கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் பை ஹீட் அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஆக்சுவலாக வந்து செகண்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். இது வந்து என்ன பண்ணுவான்னா ஹீட் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. அப்படி கில் பண்ண மைக்ரோப்ஸ் வந்து பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகி இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சால்க் போலியோ வேக்சின் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற போலியோ வேக்சினை வந்து கில் பண்ணி தான் நம்ம வந்து பாடிக்குள்ளே
இன்ஜெக்ட் பண்ணுறோம். இதில் நமக்கு சைடு எஃபெக்ட்லாம் வந்து வராது. ஆக்சுவலாக அந்த லைவ் வேக்சினில் வந்து நிறையா சைடு எஃபெக்ட் இருக்குது. கில்டு வேக்சினில் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போலியோ வேக்சின் கொடுக்குறது. தென் தேர்ட் டைப்பு டாக்ஸாய்டு வேக்சின்ஸ். டாக்ஸாய்டு வேக்சின்ஸ் கண்டெயின் டாக்ஸின் ஆர் chemical secreted by a bacteria or virus. ஆக்சுவலாக டாக்ஸாய்டு வைரஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவோ வைரஸோ செக்ரீட் பண்ணக்கூடிய டாக்ஸினோ இல்லை கெமிக்கல்ஸோ வந்து இதில் இருக்கும். தே மேக் அஸ் இம்யூன் டு தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் டு தி இன்ஃபெக்ஷன் இட் செல்ஃப். நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. டிபிடி வேக்சின் டிப்தீரியா பெர்டூசிஸ் டெட்டானஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டாக்ஸாய்டு வேக்சினுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிபிடி டிப்தீரியா பெர்டூசிஸ் டெட்டானஸ். டிப்தீரியானா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்குறோம். பெர்டூசிஸ் ஊப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பெர்டூசிஸ் சொல்லுவோம். டெட்டானஸ் லாக்ஜா ஆல்ரெடி நம்ம வந்து டேபிளில் வைரஸ் டிசீஸில் வந்து இதை பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வேக்சினோட டைப்ஸில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வேக்சினில் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சினில் வந்து 3 டைப்ஸ். லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், செகண்ட் வந்து கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், தேர்டு வந்து டாக்ஸாய்டு வேக்சின்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபர்தராக வந்து பார்த்துக்கலாம்.